மதசார்பற்ற நாட்டை மதசார்ந்த நாடாக மாற்றவே எஸ்ஐஆர் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், சிறுபான்மையினரையும் தலித்துகளையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் எஸ்ஐஆரின் ஒரே நோக்கம் என தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை சிதைத்து மதச்சார்புள்ள ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த தேசத்தை ஒரு மதம் சார்ந்த தேசமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் மிகவும் சாதுரியமாக, புத்திசாலித்தனமாக, தொலைநோக்கு பார்வையோடு பல உத்திகளை கையாளுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் எஸ்ஐஆர். இது வெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று நம்பிவிடக் கூடாது. அல்லது டிஎம்கேவை வீழ்த்துறதுக்காக இங்கே அந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது. டிஎம்கேவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டா டிஎம்கேவை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. அதுவும் ஒரு நோக்கமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே நோக்கம் இல்லை. அதை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கிறது. வாக்குரிமையை பறிப்பது மட்டுமே நோக்கம் இல்லை, குடியுரிமையை பறிப்பது. டார்கெட் எதுனா இஸ்லாமியர்களையும் இதர சிறுபான்மை மக்களையும் தங்களுக்கு வாக்களிக்காத தலித்துகளையும் முற்றாக வெளியேற்றுவதுதான். இப்படி வெளியேற்றிவிட்டால் வாக்குரிமை பறிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இந்தியர்களாக வாழலாம். தோழர்களே, சிறுபான்மை சமூகம் குறிவைக்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே நாம் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய மிக மிக நெருக்கடியான காலம்.